சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமையகத்தில் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். அதில் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து சேவை வழங்கப்படும் என்றும் பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள். அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரினுடைய 109வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அதனோடு 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று மக்களிடத்துல அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது முதற்கட்டமாக ஒரு 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதுல முதல் அறிவிப்பாக மகளிர் நலன் சார்ந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். குலவிளக்கு திட்டம் என்ற அந்த பெயர்ல சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். இந்த தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் என்று அறிவித்திருக்கிறார். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பாக அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் என்ற பெயரில அனைவருக்கும் வீடு கட்டித்தரக்கூடிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதே போல நகர பேருந்துகளில் சொந்த வீடு, நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதே போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி கொடுத்தனம் செல்லுகின்ற பொழுது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கான கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். நான்காவது அறிவிப்பாக 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கிராமப்புறங்களில் வளர்ச்சிக்கான இந்த திட்டம் 150 நாட்களாக வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து 5வது அறிவிப்பாக அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம், அதாவது மகளிருக்கு ரூபாய் 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினத்துல வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தொகுதியாக சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது அந்தந்த தொகுதி சார்ந்த முக்கிய அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், அதே போல மகளிர், அதே போல மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் இவர்கள் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண திட்டத்தின் மூலமாக அம்மா இருசக்கர வாகனம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார். அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சியில பெண்களுக்கான என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு வந்ததோ அந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செயல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு வீடு கட்டி தரப்படும். பட்டியலின மக்களுக்கு மீண்டும் வீடு கட்டி தரப்படும். தாலிக்கு தங்கம் திட்டத்துல மணமக்களுக்கு பட்டு வேட்டி, பட்டு சேலை வழங்கப்படும். தீபாவளிக்கு மகளிருக்கு சேலை வழங்கப்படும் போன்ற திட்டங்களை ஏற்கனவே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண திட்டத்துல ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும்போது இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் அறிக்கையில முதற்கட்ட வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் தான் தற்போது இந்த 5 முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல முதல் அறிவிப்பாக மகளிர் நலன் சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். இந்த தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தற்போது நடைபெற்று வரக்கூடிய திமுக ஆட்சியில மாதம் மகளிருக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது
அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அறிவிப்பாக ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தற்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதனோடு சேர்ந்து ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய வகையில இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது திட்டமாக அம்மா இல்லம் திட்டம் என்ற அந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்துல கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதே போல நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற பொழுது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மூன்றாவது அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். நான்காவது அறிவிப்பாக 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் போது கூட இந்த உத்தரவாதத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 100 நாட்கள் வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வருகிறார். 100 நாட்கள் வேலை திட்டத்துல 100 நாட்கள் வரைக்கும் யாருக்குமே வேலை வாய்ப்பு வழங்கப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டையும் அரசு மீது எடப்பாடி பழனிசாமி சுமத்தி வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை நான்காவது அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பாக அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இப்போது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 பேர் கொண்ட ஒரு குழுவை எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், செம்மலை, பொன்னையன், வளர்மதி உள்ளிட்ட இவர்கள் அடங்கிய 10 பேர் கொண்ட ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டு அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அவர்கள் மண்டல வாரியாக ஒவ்வொரு மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மத்திய மண்டலம் இது மாதிரி மண்டல வாரியாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு பிரிவை, அதாவது சிறு குறு தொழில் முனைவோர், மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், வேளாண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி பலதரப்பட்ட மீனவர்கள் போன்ற பலதரப்பட்ட மனித துறைகளை சார்ந்தவர்களை, நிபுணர்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் என்ன, அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் என்ன, அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டறிந்து அதையெல்லாம் ஒரு அறிக்கையாக தொகுத்து இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதனோடு சேர்த்து இந்த தேர்தல் அறிக்கை முழுமையாக வெளியிடப்படும் போது அனைத்து தரப்பு மக்களையும் அவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில அந்த தேர்தல் அறிக்கை அமையும் என்று அந்த இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில முதற்கட்டமாக 5 அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதுல முத்தாய்ப்பாக தற்போது இந்த மகளிர் நல திட்டம் சார்ந்த அறிவிப்பு முதல் அறிவிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற அந்த அறிவிப்பை முதல் அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பாக நகர பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் இலவசமாக கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அந்த திட்டம் எந்த வகையிலும் நிறுத்தப்படாது என்ற அந்த உத்தரவாதத்தையும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பாக அம்மா இல்லம் திட்டம் மூலமாக கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதே போல நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலமாக விலையில்லாமல் வழங்கப்படும். அதே போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்லுகின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பை மூன்றாவது அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். நான்காவது அறிவிப்பாக 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம்
125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கிராமப்புறங்களில் வளர்ச்சிக்கான இந்த திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அம்மா இருசக்கர வாகன திட்டம் 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு இந்த அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ஏற்கனவே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் திட்டம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதுல குறிப்பாக தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அதே போல தாலிக்கு தங்கம் திட்டத்துல கூடுதலாக முன்னதெல்லாம் பணம் மற்றும் தங்க காசுகள் தான் வழங்கப்படும். தற்போது தாலிக்கு தங்கம் திட்டத்துல மணமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு தீபாவளி பண்டிகைக்கும் மகளிருக்கு சேலை வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். நெசவாளர்களுக்கு நெசவாளர்களுக்கு வீடு இல்லாத நெசவாளர்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் என்ற அந்த அறிவிப்பை ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதே போல பட்டியலின மக்கள் வீடு இல்லாத பட்டியலின மக்களுக்கு அரசே வீடு கட்டி தரப்படும் என்று கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும் என்று அறிவித்திருந்தார். மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தற்போது அதிகாரப்பூர்வமாக முதற்கட்டமாக 5 அறிவிப்புகள் தற்போது எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் நலன் சார்ந்த திட்டம், அதே போல ஆண்கள் மற்றும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், அனைவருக்கும் வீடு வழங்கக்கூடிய திட்டம், 100 நாட்கள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தக்கூடிய திட்டம், அம்மா இருசக்கர வாகனம் வழங்கக்கூடிய திட்டம். இந்த 5 அறிவிப்பை முதல் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். விரைவில் முழுமையான தேர்தல் அறிவிப்பை வெளியிடப்படும் என்று அறிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.